நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்க்ரீனில் ஒரு சேனல் தெரியுதா? அதுதான் ஆக்சுவலி ஐஸ்தட்டிக் லைஃபோட சேனல். இந்த சேனல் என்னோடய ஃப்ரெண்டோட சேனல் தான். நீங்கள் மறக்காமல் போய் அந்த சேனலை விசிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுக்க பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் டு புதுமைஸ் டைரி. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஆஃப்கானி சிக்கன் தான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப எம்மியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபுல்கா ப்ளஸ் நான் இந்த மாதிரி சப்பாத்திஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் நானோட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக, டைமும் ரொம்ப எடுக்காது, ரொம்ப குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் முடிஞ்சிடும். பட் இது வந்து ரொம்ப டேஸ்டி சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை யார் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 15 கேஷ்யூ எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பூண்டு ப்ளஸ் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா, அடுத்து பார்த்திங்கன்னா புதினா. இதுதான் வந்து ரொம்ப மெயின் இந்த சிக்கனுக்கே. இதை நம்ம வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது வந்து சிக்கன் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இதில் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர், ஹோம்மேட் சில்லி தான் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் தான் இது வந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அதில் வந்து க்ரீன் சில்லி பச்சை மிளகாவும் அதில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அந்த பேஸ்ட்டில். ஸோ ஸ்பைசி ஆகிடும். அப்புறம் அடுத்து வந்து ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. இதுக்கு மெயின் வந்து தயிர் தான். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம். இது ஒரு கப் எடுத்துக்கோங்க, ஒரு 4 ஸ்பூன் போல். ஏன்னா ஃப்ரெஷ் க்ரீம் தான் வந்து நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக ஒரு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கனில் ஆட் பண்ணோம். இப்போ வந்து 1/2 பீஸ் வந்து லெமன் ஜூஸ் வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேங்கி ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் லெமன் நிறைய ஒரு ஃபுல் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ட்ரை மேத்தி நல்லா வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து இது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், ஒரு மாதிரி தந்தூரி ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போது மெல்டட் பட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் மெல்டட் பட்டரு. இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்தோம் பார்த்திங்களா, அந்த புதினா எல்லாம் இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து அது சிக்கன் கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனுக்கு மெயினே வந்து புதினா தான்.
இது ரொம்ப ஈஸி. நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். இது வந்து ஃபட்டாஃபட் மிக்சியில் போட்டு அரைச்சோமா இதில் மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் அப்படியே ஆயில் ஊற்றி அப்படியே இது பண்ணிடணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இப்போ நல்லா இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி நல்லா கோட் ஆகும். இப்போ வந்து நம்ம தந்தூரிக்கு ஒரு கப் எடுத்து இதில் வந்து அடுப்பு கறி நல்லா பிளாக் சார்கோல் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். நல்லா ஹீட்டாக இருக்கட்டும். சார்கோல் நல்லா கேஸில் வந்து ஹீட் பண்ணி கொண்டு வாங்க. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கீ விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த தந்தூரி ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக பாருங்கள், ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து கீ இதில் ஆட் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். உடனே ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அந்த ஸ்மோக் ஃபுல்லாக அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கணும். அவ்வளோதான். ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் பாருங்கள். ஃபுல்லாக இப்போ அந்த சிக்கனில் இந்த ஸ்மோக் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். பார்க்கலாம், லிட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் போல் நம்ம குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு வந்து கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேன் சூடான பிறகு இந்த ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சிக்கனை, மேரினேட்டட் சிக்கன், அதை வந்து நம்ம இந்த பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அப்படியே எல்லாமே ஒரே டைமில் கொட்டிடாதீங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக தனித்தனியாக இது பண்ணுங்கள். அவ்வளோதான். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம வந்து போன்ஸ்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணலை, கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கின் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபாஸ்ட்டாக இதாகிடும். பாருங்கள், நல்லா கொதிக்குது அழகாக. இதை வந்து லைட்டாக வந்து டர்ன் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி